நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி இப்ப ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை விகடன் குழுமம் வெளியிட்டு இருக்கிறது. இந்த குழுமத்துல ஆதவ அர்ஜுனாவும் நடிகர் விஜய் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த உரையை? இல்ல, முதல்ல விகடன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒன்னொன்னா ஒவ்வொரு பர்னிச்சரோட சத்தம் சரியா வரும். இந்த விகடன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரையாவது ஒருத்தவங்களை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு வேலையை பண்ணுவாங்க. ஐபிஎஸ் வேலையை விட்டு ஆடு மாடு மேய்க்கிறார், இயற்கை விவசாயம் பண்றாருன்னு பசுமை விகடன்ல பக்கம் பக்கமாக எழுதுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு ஸ்கூல் காலேஜில் அவங்க பேச வைப்பாங்க. தலைவர்களை உருவாக்கக்கூடிய அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறது விகடன்ல தான் ஆரம்பிப்பாங்க. இந்த நாக்பூர் கும்பல் ஆரம்பிக்கிற இடம் விகடன் தான். விகடனில் அவரை பற்றின ஆர்டிகல் போடுவாங்க. இப்போ லேட்டஸ்டாக இருந்த ஜோஹோடைய வேம்பு அவரை கொஞ்சம் உருவாக்க பார்த்தாங்க. அது பெருசாக எதுவும் எடுப்படலை. அப்போ இதே மாதிரியே தான் விகடன் ஒருத்தரை தூக்கி பிடிக்குது, விகடன் ஒருத்தர் ஆரம்பிக்குதுன்னா உருவாக்குறானுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி தான் விகடன் குழுமம் அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய அப்போ பதிப்பகம், விகடன் பதிப்பகம் ஆதவ அர்ஜுனா அவர் எழுதின அந்த புத்தகத்தை இன்னைக்கு நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ப்ரோ விஜய் அதை வெளியிடுறாரு. அதை நீதியரசர் சந்துரு அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார். மற்றபடி அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள் உரையாற்றினார். மற்ற சிறப்பாக நடந்துச்சு. அதில் ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. பேசிட்டு ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிறப்பால் மட்டும் முடியாது அப்படின்னு மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலினை சொல்கிறாரு. திமுகவை தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா எதிர்ப்பதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. நான் 2021 தேர்தலில் திமுகவுக்கு வேலை செஞ்சேன். பிரசாந்த் கிஷோரை நான் தான் திமுகவுக்கு அறிமுகப்படுத்தினேன். என் திமுக பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் தெரியாதா? இல்லை அப்படி ஒரு நபர் இருக்கிறதே புரியாதாங்கிறது புரியல. பிரசாந்த் கிஷோருக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரசாந்த் கிஷோருடைய இணைந்து 2021 தேர்தலில் சில வேலைகளை திமுகவுக்கு வேலை செஞ்சார். அதுக்கு பெனிஃபிட்டா ஆதவ அர்ஜுனா என்ன கேட்குறாருன்னா, லாட்ரி பெர்மிஷன் திருப்பி கொடுங்க தமிழ்நாட்டில்னு போய் கேட்குறாரு. அதை துரத்தி விட்டாங்க, கிடையாது போப்பான்னு. அதில் அந்த ஆளுக்கு ஒரு பெரிய ஒரு ரிவெஞ்ச் ஆகி போய் திமுக நான் என்னால் தான் திமுக உருவாச்சு, நான் தான் திமுகவை இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சதே நான் தான் அப்படின்னு இந்த மயில் வான்கோழி மயிலை பார்த்து ஆடும்ல, அந்த மாதிரி இந்த ஆட்சி அமைச்சதை நான் தான் நினச்சிட்டு ஒரு அதீத கற்பனையில் இருக்கிறாப்புல. அப்போ இந்த ஆட்சியை நான் தான் உருவாக்கணும், ஆட்சியை என்னால் கலைக்க முடியும், வேற ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும், நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கிங் மேக்கர் அப்படின்னு யாரோ மனசுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க போல. அதை நினச்சிட்டு என்ன பண்ணுறாப்புல, இப்போ திமுகவை காலி பண்ணணும், திமுகவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி நேரடியாக அவர் போன இடம் விசிகாவுக்கு போகிறார். விசிகாவுக்கு போய் எனக்கு திருமாவளவன்ட்ட நான் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, அவருடைய பெரிய பின்புலம் இருக்குது, இப்போ நான் ஃபினான்சியலாக சப்போர்ட் இருக்குது, ரெண்டாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அந்த கட்சிக்கு சேர்றாரு, சில மாநாடுகள் நடத்துகிறாரு, தலைவருக்கு நெருக்கமாகிறார், திருமாவளவனுக்கு நெருக்கமாகிற பட்சத்தில் தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலர். போன வருஷம் ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க திருச்சி. அதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணார். இதெல்லாம் செஞ்சவனே ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருப்பார்னு துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்குறாங்க. அவர் உள்ளே வந்ததுலேருந்தே தொடர்ந்து அவருடைய தாக்குதல் திமுகவை மட்டும்தான் காரணம் பண்ணுறது. இன்னைக்கு இந்தியாவில் யாருடைய ஆட்சி இருக்குது, மாநில உரிமைகள் எப்படி பறி போயிட்டு இருக்கு, கல்வி எப்படி போயிட்டு இருக்கு, வேலைவாய்ப்பு எப்படி போயிட்டு இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே பாதுகாப்பு இல்லை. அம்பேத்கர் ஐபிசி மாற்றிட்டாங்க. இன்னைக்கு ஐபிசி கிடையாது, தெரியுங்களா? எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அம்பேத்கர் இந்தியன் பீனல் கோடுங்கிற அந்த வார்த்தையே கிடையாது இன்னைக்கு. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு பக்கமாக அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. 2024 தேர்தலில் அதை தான் நீங்கள் நம்ம பெருசாக பயந்தது, அதை தான் காமிச்சே ராகுல் காந்தி வாக்கு கேட்டார். அப்படி இருக்கப்ப அம்பேத்கருடைய புகழை சொல்கிற அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவரே திருமாவளவனை கூப்பிட்டாரு. திருமாவளவன் இவர் நம்மை வைத்து ஒரு அரசியல் செய்கிறாரு, அவர் தனிப்பட்ட பகையை தன்னை வச்சு தீர்த்துக்கிற பார்க்குறாரு. திமுக கூட்டணி கொள்கை ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்குது. அந்த கூட்டணியை ஒரு சலசலப்பை உண்டு பண்ணும். அந்த கூட்டணியை விட்டு நம்ம பிசிகாவை கலட்டணும் அப்படிங்கிற ஒரு வேலையை இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இது தெரிஞ்சுன்னா அந்த கூட்டத்தில் அவர் இன்னைக்கு கலந்துக்கல, தவிர்த்துட்டாரு. அந்த பேர் இல்லாமல் நடந்திருக்கு. இதில் முத்தாய்ப்பாக அவர் திமுக மீது இந்த மாதிரி பிறப்பால் ஒருத்தர் இதாக முடியாது, திமுகவை நான் தான் ஆட்சியில் உட்கார வச்சேன்னு தனிப்பட்ட முறையில் அம்பேத்கரை பற்றி எழுதிய ஒரு புத்தகத்தின் விழா நிகழ்ச்சியில் இவர் தனிப்பட்ட முறையில் தனக்கு நடந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பகையை அங்கே இன்னைக்கு வன்மத்தை அந்த மேடையில கொட்டி தீர்த்து போயிருக்காரு. அது பட்டியலின மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் எதிர்பார்க்கறதுங்கிறது ஒரு சரியான எதிர்பார்ப்பு தானே? யாரு வேணான்னா அதைத்தான் அவர் கேட்கிறாரு. இவர் யாருன்ற அதை கேட்க வேண்டியது அந்த பட்டியலின சமூகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் கேட்கட்டும். கூட்டணியில் இருக்கிறார், கூட்டணியில் போய் பேசட்டும். நீ யாரு தூண்டி விடுறதுக்கு? நீ யாரு? கூட்டணி கட்சியில் இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில்
ஒரு 3வது 4வது பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு, திமுக கூட்டணியில் இருக்கு, 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அடுத்த தேர்தலில் இந்த கூட்டணியோட சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது வேணாங்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுலாம் அவங்க முடிவு பண்ணணும். நீங்கள் யார்? நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்துட்டு தலித் தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நீ கேட்குற என்ன நோக்கம் எங்களுக்கு தெரியாதா? எதுக்கு கவனமாக ஓடுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உன்னுடைய நோக்கம் திமுகவை டார்கெட் பண்ணணும், திமுக கூட்டணியை சலசலப்பு உண்டு பண்ணணும், திமுக அடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு உங்கள் தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிறதுக்கு போகிறீங்க. அப்படி கூட்டணி ஆட்சி அதிகாரம்னா அவர் கேட்டு பாயிண்ட் போகிறாரு. உனக்கு என்ன? திருமாவளவன் இன்னைக்கு முதலமைச்சரோட நெருக்கமாக இருக்கிறாரு. அடுத்த கூட்டணி அடுத்த 1.5 வருஷம் தேர்தல் வரப்போகுது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்போ கேட்க போகிறாங்க, கொடுக்கலாங்க அப்படிங்கிறத 2வது வருஷம் தான். இப்போ திருமாவளவன் கேட்கணும், அப்போ ஆதவ அர்ஜுனா கேட்கக்கூடாதுன்னு இருக்கா? ஆதவ அர்ஜுனா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முந்தா நாள் தாங்க வந்திருக்கிறாரு. இவர் எப்படி ஒரு ஃபார்மா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி இருக்கு, அது கூட்டணி ஆட்சியா இல்லைங்கிறது தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அது 2 கட்சி தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம், கொள்கை ரீதியாக முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நேற்று கட்சியில் சேர்ந்தவர் இன்னைக்கு வரணும்னு கேட்கறதுல ஒரு கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தாதா? தேர்தல் நேரமா? இப்போ எதுக்கு பேச வேண்டிய டைம் என்ன இருக்கு? இப்போ பேச வேண்டிய நேரம் உங்களுக்கு என்ன இருக்கு? அப்போ இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தணும், கூட்டணியிலிருந்து வெளியில் கொண்டு வரணும். தேவைப்பட்டா அவர் பேசிட்டு போறாரு, உடம்பு தேர்தல் நேரம் நெருங்க போகுது, அதிகமான சீட் கொடுங்க, நாங்கள் கூட்டணியில் பங்கு வேணும்னு அவர் டிமாண்ட் வச்சுட்டு போறாங்க. கொடுத்தா திமுக வாங்கிட்டு போகுது. இப்போ பேச வேண்டிய நேரம் எதுக்கு? இப்போ நீங்க யாரு பேசுறதுக்கு? பேச வேண்டியது முடிவு பண்ண வேண்டிய 2 தலைவர்கள், 2 கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர். இவர 4 பேர் துணை பொதுச்செயலாளர் இருக்காங்க அந்த கட்சியில. உங்களுக்கே வந்துச்சு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு ஒரு வாக்கிய தகராறு இருக்கு. அதான் விசிகாவை வச்சு விசிகாவினுடைய முகமூடியை போட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வன்மத்தை தான் நீங்க இந்த மாதிரில கொட்டிட்டு போயிருக்காரு. காஞ்சி மகா பெரியவரை நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சாமியார்கள்ல நல்ல சாமியார் இருக்காங்க, போலி சாமியார் இருக்காங்க. காஞ்சி மகா பெரியவர் நல்ல சாமியார் அப்படின்ற அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுவாரா? அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். நம்ம ஊர் பூசாரி நெத்தியில போனா நெத்தியில விபூதி வச்சு விடுவாரு, அருள் வாக்கு கொடுப்பாரு, வேப்பலையத்தை அடிப்பாரு. காஞ்சி பெரியவர் நெத்தியில போட்டு வச்சு விடுவாரா? நீங்க போனீங்கன்னா ஏன் பண்ண மாட்டாரா? எப்படி தொடுவா? தொட முடியாது. பார்த்தது இல்லையா நீங்க? இதெல்லாம் பார்த்தது இல்லையா? இது எதுவுமே தெரியாத ஒரு அடிப்படை அரசு. இவரெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். ஆதவ அர்ஜுனா என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறதே ஃப்ராடு. நான் பல இடங்களில் பேசியிருக்கேன், பல விஷயங்களில் பேசியிருக்கேன். ஒரு காலத்தில் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அரசியல் கட்சியை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தப்ப இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒரு 4-5 லேப்டாப் எடுத்து வருவாங்க. ஒவ்வொரு டேட்டாஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த தொகுதியில் இந்த வாக்குகள் இருக்குது, இதெல்லாம் போடலாம், அப்போ நம்ம இதெல்லாம் சோசியல் மீடியா இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மாய வித்தையை காமிச்சு பல கோடி ஆட்டையை போட்டுட்டு இருந்தாங்க இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இந்த பிகே, இந்த சுனில் எல்லாம். இப்போ பிகே ஆரம்பித்த கட்சி டெபாசிட் போச்சு. நீ ஊருக்கே குறி சொல்றீங்கள, ஓன் ஜாதகத்தை கணிக்க முடியலையப்பா பிரசாந்த் கிஷோர், ஓன் ஜாதகத்தை கணிக்க முடியலையே. உன் கட்சி ஆரம்பிச்சா, உன் சொந்த மாநிலத்தை ஆரம்பிச்சா, இடைத்தேர்தல் நின்று டெபாசிட் போச்சே. நீ அவரை ஜெயிக்க வச்சுட்டா இவரை ஜெயிக்க வச்சிருவான், ஆட்சியை மாத்திருவேன் இல்லை. ஒன்னா ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடிச்சா உன்னுடைய சொந்த ஸ்டேட்ல? அப்போ இது பூரா ஹம்பக்கு. இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது ஏமாற்று வேலை. நீங்கள் சாதாரண மாவட்ட செயலாளரை கூப்பிட்டா சொல்லுவார், இந்த தொகுதியில் யார் நிற்கலாம், நிற்க வேணாம், இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, இல்லை இவருக்கு சமூகம் சார்ந்த வாக்கு இருக்கு, ஓட்டு எப்படி இருக்குன்னு கிளியர் டேட்டா பேஸ் சொல்லிடுவார். மாவட்ட செயலாளர் விட்டுருங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளரை கூப்பிட்டு கேளுங்க. திமுகலாம் புட்டு வைப்பான் 234 தொகுதியில் இந்த தொகுதியில் யார் நிற்கணும், யார் நிற்கக்கூடாது, யாருக்கு என்ன ஓட்டு போடுவாங்க, இவருக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு. இந்த டேட்டாவை தான் எடுத்து வராங்க இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றவங்க. இந்த டேட்டாவை எடுத்து வந்துட்டு இந்த சமூக வாக்கள் இருக்கு, இவர் நிப்பாட்டினா இவர் ஓட்டு போடுவாங்க, இவர் நிப்பாட்டினா அவர் போட்டுருவாங்க, இவர் நிப்பா இந்த ஓட்டு பிரியும். என்ன சோசியல் மீடியாவில் ஒரு 10 சேனலில் டெய்லி நம்ம நியூஸ் போடுவோம், மீம்ஸ் போடுவோம், இந்த ஒரு கண்டென்ட் போடுவோம், இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 1000 கோடி அடிச்சுட்டு போயிறாங்க. இது பல கட்சியில் தமிழ்நாட்டில் ஏமாந்துருக்கு, அகில இந்தியாவில் ஏமாந்துருக்கு. பிஜேபி இவங்க பயன்படுத்துதா? இப்போ 2014 பயன்படுத்துறாங்க, அதோட இவங்க கட் பண்ணிட்டாங்க. இதுதான் மேட்டர் கட் பண்ணி விட்டாங்க. ஒரு சில கட்சிகள் தெரியாமல் அவங்கள்ட்ட போய் காசை கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். என்ன அரசியல், தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன தெரியும் அவருக்கு? வீடு போயிருக்கிறாரா? ஒரு தெருவுக்கு ஒரு அரசியல் இருக்கு தெரியுமா அவருக்கு? ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு தெருவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுகவுடைய வட்டச்செயலாளரை எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், இந்த தெருவுல இத்தனை ஓட்டு இருக்கு, இந்த ஓட்டு நமக்கு விழுகு, இந்த ஓட்டு நமக்கு விழுகாது அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பாங்க. இவன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். உனக்கு திமுக மீது வன்மம், உன்னுடைய லாட்ரி ஏஜென்சிக்கு நீ இது கேட்ட பெர்மிஷன் கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால உனக்கு தனிப்பட்ட வன்மத்தை நீ திமுக போராட்டங்கள்லாம் திமுக
வன்மத்தை கைக்கிட்டு இருக்கா. ஏன் நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்குது, மிகப்பெரிய பிடியில் இருக்குது. அதற்கு போராட்டத்தை பேசுங்க. ஆதவர்ஜுனாவுக்கு பொறுத்த வரைக்கும் திமுக மீது தனிப்பட்ட பகையை வச்சு இன்னைக்கு இந்த இடத்துல இது பண்ணிக்கிறாரு. அவரும் ஒரு மாற்று ஆட்சியை தானே எதிர்பார்க்கிறாரு. கொண்டு வாங்க, யார் வேணும்னா யார் வேணாலும் கட்சி ஆரம்பிங்க, மக்களை போய் சந்திங்க. முதல்ல மக்களை சந்திக்கணும், மக்கள் அப்புறம் ஏற்றுக்கணும், அப்புறம் மக்கள் ஓட்டு போடணும், அப்புறம் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியணும். அதெல்லாம் செய்யுங்க. இப்போ தானே வந்திருக்கீங்க, போய் சேருங்க, மக்களை போய் இதே பாரு, தெருவாய் பாருங்க, நடைபயணம் போங்க, பொதுக்கூட்டம் போடுங்க, மீட்டிங் போடுங்க, மக்கள்கிட்ட போய் உங்கள் கருத்தை சொல்லுங்க. தேசியம் திராவிடமும் 75% திராவிடம், 25% தேசியம், இது தமிழ் தேசியம் சொல்லுங்க. ரெண்டு இதையும் கொண்டு போய் உங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. மழை பெஞ்சா வீட்டை விட்டு வெளியேற மாட்டேங்கிறாரு, இவரை வச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு இருக்காங்க சார். அதுல அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. அப்படி போட்டோ எடுத்தீங்க நீங்க, என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க? போட்டோ எடுக்கிறதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறாரு. நேர்ல நின்று மலைக்கு போய் நிக்கிறதுனாலயோ அந்த போட்டோ எடுக்கிறதுனாலயோ அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாருல்ல. இப்ப யாரும் செத்து போயிட்டாங்கன்னா எதுக்கு வீட்டுக்கு போறோம்? செத்தவன் இறந்துட்டு வர செத்த வீட்டுக்கு எதுக்கு போறோம்? போய் அங்க போய் துக்கம் விசாரிக்கவும், போய் அவங்க எதுக்கு துக்கம் விசாரிக்கிறோம்? அது எல்லாரும் தான் போறாங்க. நாம போய் அந்த துக்கத்துல பங்கெடுத்துக்கிறோம். அது கிடையாது. இறந்து போனவர்கள் அந்த இடத்துல ஒரு தனிமை இருக்கும், ஒரு பிரிவு இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும். அந்த இடத்துல நாங்க உங்களுக்கு இருக்கிறோம், அவர் போனா என்ன நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்றது அது. அப்ப இது ஒரு சம்பிரதாயமா செத்த வீட்டுக்கு போறது? அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ஊரே இன்னைக்கு மண்ணுக்குள்ள போயிடுச்சு. நீங்க போய் அந்த மக்கள்கிட்ட நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கணும்ல. சம்பிரதாயம் எது, டியூட்டி எதுன்னு தெரியல அவருக்கு ஒன்றும். அவர் வந்து இப்படி வந்துட்டார் அப்படின்னா ரசிகர்கள் வந்து அதிகப்படியாக அவர் சூழ்ந்து கொள்ளக்கூடிய சூழல் வந்துரும்ல. அப்போ மக்களுக்கு இன்னும் அது ரொம்ப கஷ்டமா. நாளைக்கு ஓட்டு கேட்டு போகணும்ல, மக்கள் ஓட்டு கேட்டு போகணும்ல கூட்டத்தில். அப்போ ஒருத்தன் கையை பிடிப்பான், ஒருத்தன் காலை பிடிப்பான், ஒருத்தன் கணத்தை பிடிப்பான், ஒருத்தன் முடியை பிடிப்பான். அப்போ என்ன செய்வீங்க? ஆனால் படையூர்லேருந்தே ஓட்டு கேட்டுருவீங்க. அதை 234 தொகுதிக்கும் வீடியோ போட்டு நண்பிகளே எனக்கு ஓட்டு போட்டுருக்குன்னு சொல்லிடுவீங்களா? களத்துக்கு வரணும், முதல்ல பிரச்சனையை பார்க்கணும், மக்களாக நிற்கணும். இன்னைக்கு திருமாவளவனை பற்றி பேசுகிறார், கூட்டணி நெருக்கத்தால் திருமாவளவன் வரமாட்டேங்கிறார். திருமாவளவனை பேசுறதுக்கா விஜய்க்கு என்னங்க அருகதை இருக்கு? அவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? திருமாவளவன் தெரியுமா? திருமாவளவனுடைய அரசியல் தெரியுமா? திருமாவளவனுடைய சாதனை தெரியுமா? திருமாவளவனுடைய அரசியல் அறிவு தெரியுமா விஜய்க்கு? இந்த மாதிரி ஒரு சங்கி கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க இந்த இடத்துல வேலையை செய்றீங்க. ஆனந்தவுக்கு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில என்ன பேசுவாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சிட்டார் திருமாவளவன். அதனால நிகழ்ச்சி அவாய்ட் பண்றாரு. ஒரு புத்தக வெளியீடு விழா மட்டுமா இது? ஒரு புத்தக வெளியீடு விழா மட்டுமா பேசுறீங்க? இது முழுக்க முழுக்க தன்னுடைய ரசிகர்களை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த இடத்துல திருமாவளவன் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்திருக்கும்? முழுக்க விஜய் ரசிகர்கள் தான் உட்கார்ந்தாங்க. தளபதி என்ன வேணாலும் விசிட் அடிப்பாங்க, கை தட்டுவானுங்க. அது ஒரு ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி மாதிரி தான் நடந்து முடிஞ்சு. அந்த இடத்துல ஒரு இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு ஆளுமைமிக்க ஒரு அரசியல் தலைவர் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு மேடையில் விஜய் பக்கத்தில் உட்கார வச்சிங்க, என்ன எப்படி இருக்கோங்க? அப்ப இதெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் திட்டமிட்டே செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. விகடன் ஒருத்தரை தூக்கி பிடிக்குதுன்னா அது உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அஜெண்டா எல்லாம் பண்ண மாட்டாங்க. இத்தனை பதிப்பக்கம் இருக்கு, ஏன் விகடன் போடுது? அண்ணாமலை யார் உருவாக்கணும்? விகடன் பசுமை விகடனால் உருவாக்கப்பட்டவர் அண்ணாமலை. அதுக்கு வேம்பு கொண்டு வந்தாங்க. விகடன் ஒருத்தரை வந்து பிராண்ட் பண்ணது அப்படிங்கிறதுக்காண்டியே ஒருத்தரை சங்கின்னு சொல்றதோ இல்ல அவர் பிஜேபி தான் உருவாக்குது, பிஜேபிக்கான அடுத்த தலைமை உருவாக்குதுன்னு சொல்றது எப்படி சரியான வாதமா இருக்கும்? வரலாறு அப்படித்தானே இருக்கு, வரலாறுகள் அப்படித்தானே இருக்கு. ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்து இயற்கை விவசாயம் பண்றாரு, ஆடு மாடு வைக்கிறாரு, மோட்டிவேல் ஸ்பீக்கரா இருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்புறம் அவர் தான் வந்து ரஜினிகாந்த் கட்சியினுடைய வேட்பாளர், சிஎம் வேட்பாளர், ஒரு இளைஞர் படித்தவர் அப்படின்னாங்க. கடைசி ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காம போனார், கடைசியில் பிஜேபியில் போய் என்ன நடந்துச்சு, இப்போ மாநில தலைவராக இருக்கார். அப்போ ஒருத்தரை உருவாக்குவதற்கு முதலில் அவங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. அதுதான் அவருடைய ஸ்டைல், அதுதான் வரலாறு. அந்த வரலாறை இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ரொமோட் பண்ண போறாங்க. அது விஜய்க்கு அதுக்கு வந்து பண்றாரு. இப்போ இந்த விஜய் வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பட்டியலின மக்கள், முஸ்லீம் மக்களுடைய அந்த வாக்குகளை வந்து திமுக கூட்டணிக்கு மொத்தமாக போயிடக்கூடாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கையால் குறைந்தபட்சம் அங்கிருந்து கலட்டணும் அப்படிங்கிறது தான் விஜயை வச்சு அந்த ஒரு அரசியல் செய்ய பார்க்குறாங்க. ஓட்டு பிடிக்கிறதுக்கான அரசியல் வேற காரணமே கிடையாது. விஜய்க்கே தெரியும் நம்மளால வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. ரெண்டு கட்சியும் 50 ஆண்டுல மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனையா இருக்கு. அப்புறம் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிறாரு. அப்ப இதனால் திமுக ஓட் பேங்குக்கு எதுவுமே பிரச்சனை? திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்ட மக்கள் கொள்கை ரீதியாக மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை புரிந்து ஒரு யோசிச்சு போடக்கூடிய மக்கள். அந்த வாக்குகளை எப்படி வாங்க முடியும்? இவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள்லாம் முதல் தலைமுறை வாக்குகள் தான்.
அதாவது 18 24 25 வயசுக்கு இருக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இந்த சினிமா கவர்ச்சியில் சினிமா மோகத்தில் இவருக்கு போடக்கூடிய வாக்குகள் வேணா பிரியுமே தவிர கொள்கை ரீதியாக மாநில உரிமைகள் மாநில பிரச்சனைகள் சார்ந்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் விஜய்க்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? மாநில பிரச்சனைகள் மாநில உரிமைகள் மாநிலத்தினுடைய கொள்கையில் அந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சு ஓட்ட போடக்கூடிய மக்கள் விஜய்க்கு எப்படி போடுவாங்க? விஜய் எப்படி நம்புவாங்க? விஜய் என்ன சித்தாந்தம் இருக்கு? இவர் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் தான் திமுக அதிமுக கடந்த 50 வருஷமா செஞ்சுட்டு இருக்கு. அப்படிங்கும்போது விஜய் அரசியல் வாக்குகளை பிரிக்கக்கூடிய அரசியல் தான். அதை விஜயை வைத்து செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை அவரே எனக்கு திருப்பி பேசிட்டார். நீங்க எனக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் பலகீனமானவன் கிடையாது, நானும் பலகீனமான கிடையாது, விசிகா பலகீனமானவன் கிடையாது அப்படின்றாங்க. வரக்கூடிய காலங்களில் ஆதவ அர்ஜுனா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முடிஞ்சா பிசிகா அவர் நீக்கப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம். இப்ப அவர் ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் நியாயமான தேர்தல் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது நல்ல கருத்து தானே? நல்ல கருத்து. ஒருமித்த கருத்தோடு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு, சொல்றாரு. அது தேர்தல் முறைகளே இன்னைக்கு ஏகப்பட்ட இவிஎம் தான் நடக்குதுன்றாங்க. இவிஎம் பத்தி பேச மாட்டேங்கிறாரு. முதல் பிரச்சனை இவிஎம் தானே. இன்னைக்கு நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. ஹரியானாவில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. 40 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ண அந்த பேட்டரி 90% இருக்கு. இவிஎம்மில் மிகப்பெரிய குளறுபடி நடக்குங்கிறது எல்லாரும் ஏன் இவிஎம் பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் மணிப்பூரை பத்தி பேசுறாரு. மணிப்பூர்ல என்ன நடக்குது பார்த்தோமா? நம்மளுடைய நாட்டில் இப்படி நடந்திருக்கு. இந்த நேரத்தில் சாடி இருக்கிறாருல்ல. மணிப்பூர் பிரச்சனை என்னைக்கு நடக்குது? எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு. இவர் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு. மணிப்பூரை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? பிஎம் பேசுறாரு. மணிப்பூர் பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. சரி, வெறும் இவரால் என்ன செய்ய முடியும் பேசி? இன்னைக்கு அத்தனை எம்பிகளும் போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மணிப்பூர் விஷயத்துக்காக குரல் கொடுக்குறாங்க, பாராளுமன்றத்தை முடக்குறாங்க. இவருக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. மணிப்பூர் பிரச்சனையே இத்தனை வருஷமா பேசாம இப்ப ஏன் பேசுறாரு? அது போற போக்குல அப்படி மயிலர்களை தழுவுற மாதிரியான விஷயத்தை அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்துக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அதை பத்தி பேசியிருக்கிறாரா? அம்பேத்கர் எழுதுனா ஐபிசி இன்னைக்கு கிடையாது. அதை பத்தி பேசியிருக்கிறாரா? அம்பேத்கர் விழா தான் அது. அம்பேத்கர் தானே புத்தகம் எழுதுனீங்க. அம்பேத்கர் எழுதுனா அந்த அரசியல் சட்டம் அவர் எழுதுன ஐபிசி இன்னைக்கு இருக்கா? விஜய் விஜய் சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க? எதுவுமே தெரியாது, யாரோ எழுதி கொடுத்தது மனப்பாடம் பண்ணிட்டு சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணிட்டு போயிருக்கிறாரு. வேங்கை பிரச்சனை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு இல்லைங்களா? மாநில அரசை அவர் குற்றம் சாட்டுறாருல, அது நியாயமான குற்றச்சாட்டு தானே. வேங்கை வயல் பிரச்சனை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது வழக்குகள் பதிவு பண்ணிருக்கு. அது நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உள்ள இருக்குது. அதை பத்தி அது சம்பந்தப்பட்ட அந்த பகுதிக்கே திருமணம் போயிருக்காரு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப வேங்கை வயல் பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லையா? அது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படிங்கும் போது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது பேசப்படக்கூடிய விஷயம் தான், மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி இன்னைக்கு நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்மளுடைய மொழி இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்கு. கல்வியை பத்தி பேசுறாரு. அம்பேத்கர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்வி படிச்சாரு. அந்த கல்வியை முறையத்தான் திருப்பி கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுல என்ன குலத்துறையில் வரப்போகுதுங்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் ஏத்துக்கிறாம இருக்கு. தமிழ்நாடு மட்டும் பல மாநிலங்களை அதை ஏத்துக்கிறாம இருக்காங்க. அப்ப கற்காலத்துக்கு நம்ம அழைச்சிட்டு கொண்டு போறாங்கன்றதுனால ஒரு பிரச்சனை. அம்பேத்கர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்வியை கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அன்னைக்கு இந்த ஒரு மேடையில அந்த சொல்றாரு. அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளிட்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்க ஒன்றிய அரசு கொண்டு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பேசியிருக்கணுமா இல்லையா? கல்வியை பத்தி பேசியிருக்கணும், பொருளாதாரத்தை பத்தி பேசியிருக்கணும், மொழியை பத்தி பேசியிருக்கணும். முழுக்க திமுகவை சாடக்கூடிய விஷயங்களை மட்டுமே பேசினா அப்ப இவரை சங்கின்னு சொல்லாம வேற என்ன எப்படி சொல்லுவாங்க? அப்ப இவர் சங்கின்னு சொல்லாம் எப்படி சொல்லுவாங்க? உங்களை வைத்து வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஏதோ பகடைக்காயா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நிர்பந்தம் தெரியல. திமுக திருமாவளவன் சொல்றாரு, இந்த கூட்டணிக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கூட்டணி நிர்பந்தத்தால் இன்னைக்கு வர முடியாம இருக்காரு. அவருடைய மனது பூரா இங்கேதான் இருக்குன்னு திரைப்பட வசனமா இது. என் காதலி இங்க பிரிஞ்சு போயிட்டாலும் அவருடைய நினைவுகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் திரைப்படங்களுக்கு ஒத்து வரும். நீங்க அடுத்த செகண்ட் நீங்க அவர் அறிக்கை கொடுத்து என்னையே நிர்பந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு நானும் பலகீனமா இல்ல, விசிகா பலகீனமா இல்ல. விஜய் பலகீனமா இருக்காரு, அவர் நிர்பந்திக்கப்படுறான்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா விஜய் ஏதோ ஒரு பிடியில சிக்கிக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விஜயுடைய பயணித்தவர்கள், விஜயோட பணியாற்றியவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள விஜய் ரொம்ப ஒரு ஷையான டைப்பு. மக்களோட அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நபர். அவரால் களத்துக்கு இறங்கி போயெல்லாம் வேலை செய்ய முடியாது. வரக்கூடிய காலங்களில் விஜயினுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு பேசுறது மிகைப்படுத்தப்பட்டு பேசா இருந்தாலும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு பொதுக்கூட்டங்கள் போய் அவர் நின்னாலே அவருடைய ஒரிஜினலாலிட்டி தெரிஞ்சு போயிடும். வரக்கூடிய காலங்கள் அது ஒன்றுனா தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.